Hi friends, welcome to my channel. இன்னைக்கு உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போறோம். பார்க்கலாமா? ஃப்ரைக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இரும்பு கடாயில செஞ்சோம்னா நல்லா ஃப்ரை ஆகும். அதனால தான் நான் இது யூஸ் பண்றேன். நீங்க நான் ஸ்டிக் யூஸ் பண்றதுனால பண்ணிக்கோங்க. சூடாகட்டும். ஒரு 6 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துறேன். பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். இரும்பு கடாய் சூடாயிடுச்சுன்னா சீக்கிரம் நல்லா வதங்கிடும், நல்லா ட்ரையாக ஃப்ரை ஆகும். அதனால தான் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறேன் நான். வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த கருவேப்பிலை, ஒரு பாதி தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா ஃப்ரை ஆகணும். ஃபாஸ்ட்டாக வச்சு, அடுப்பு நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு தக்காளியை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கை க்யூபாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். மூணு பெரிய உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுலாம். ஸ்டவ் நல்லா ஃபாஸ்ட்லியே இருக்கட்டும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னா மசாலா சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காயை போட்டுடலாம். கத்திரிக்காய் கட் பண்ணி உருளைக்கிழங்கு சைஸே தான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் அதில் சேர்த்துருக்கேன். சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு தண்ணி இருக்கக்கூடாது, சுத்தமாக நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கத்திரிக்காய் போடுங்க. இது மாதிரி செஞ்சால் கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
அப்படியே விடாமல் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். விட்டு விட்டு வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக வதங்கும். உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் இந்த அளவுக்கு வதங்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் தான் நான் போடுறேன். இது வறுவலுக்கும் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. காரம் உப்பு செக் பண்ணிவிட்டு வேணால் போட்டுக்கலாம். உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு அப்படியே விடலாம். தண்ணி நிறைய விட்டுறக்கூடாது. ஸ்டவ் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிடலாம். அந்த கொஞ்சமாக ஏன் தண்ணி தெளித்து விடுறோன்னா அந்த காரம் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட ஸ்மெல்லாம் ரா ஸ்மெல்லாம் போகும். அதனால் சும்மா லேசாக தண்ணி தெளித்து விட்டால் போதும். இப்படி நல்லா பரப்பி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் இப்படி இருக்கட்டும். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு, உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு, அப்படியே ட்ரையாகவும் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஆயில் வேணும்னா ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு வதக்கிக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, இறக்கிடலாம். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட். எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்காங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஆனால் எனக்கு கத்திரிக்காய் பிடிக்காது. ஆனால் நான் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு சொல்லு. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் செம்ம காம்பினேஷன். இது தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டோன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்.